இப்ப சதன் கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், இதுல இந்த இருக்கிற செங்கோணத்துக்கு நேரே இருக்கிற பக்கம், இங்க இருக்கிற பக்கம் இந்த செங்கோணத்துக்கு நேரே இருக்கிற பக்கத்துக்கு சமனா வருமே, இது நாங்க சொல்ல இயலாது. இப்போ ஒரு முக்கோணிய பாருங்க, இப்படி ஒரு முக்கோணி இருக்குது, இந்த மாதிரி ஒரு முக்கோணி எனக்குள்ள, இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல செங்கோணம் வருது, இங்கேயும் செங்கோணம் வருது, சரியா? ஆனா இந்த பக்கங்கள் நீளங்கள் சமனா இருக்குதா? 90 இருக்குன்னு சொல்லி போட்டு பார்க்கலாமா? பார்க்க இயலாது, சரியா? இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமனா இருக்காதா? ஓகே, நான் அடுத்த கேள்வி போவோம். கதைக்கிறது கிளியர் அப்படிலாம் இருக்குது. சரி, 13வது கேள்வி. 13வது கேள்வி பார்த்தாச்சு. 14வது கேள்வி போவோம். கவனிங்க. 3p வர்க்கம் 12pq 2pq வர்க்கம் என்பவற்றின் பொமசியை காண்க. சரி, கவனிங்க. ஃபர்ஸ்டா நீங்க லேசான வழி பிள்ளைகள் தந்திருக்கிற எண்களுக்கு 3, 12, 2 இவ்வளவுக்கும் பொமசியை காணுங்க. குயிக்கா கண்டிங்கன்னு சொன்னா குயிக்கா விட எழுதலாம். ஓகே, இப்ப இதை வந்து 2ஆல வகுக்கலாம். அப்ப 3 வரப்போகுது, இதுல 6 வரப்போகுது, இதுல 1 வரப்போகுது. திரும்ப 3ஆல வகுக்கிறதுல 2ஆல வகுக்கலாம். 3 12 பொமசி. ஓகே, இத வந்து 3 வரப்போகுது, இங்க 1 வரப்போகுது. திரும்ப அடுத்த முதன்மை 2க்கு அடுத்ததாக இருக்கிற முதன்மை எண்களெல்லாம் வகுக்கணும் பிள்ளையே, வேற எண்களால வகுக்காது. அப்ப நாங்க அடுத்த முதன்மை எண் 3 1 1 என்று சொல்லி வரப்போகுது. அப்ப பொமசி வந்து 3 2 6 6 2 12. அப்ப 12 எண்களுக்குரிய பொமசி. இனி வேறுபட்ட என்னென்ன அடிகள் இருக்குன்னு சொல்லி பாருங்க. வேறுபட்ட என்னென்ன அடிகள் இருக்குன்னு சொல்லி பாருங்க. பி இருக்குது, ஸ்மால் பி. அடுத்து கியூ இருக்குது. பியில அடுக்கு கூடியது வர்க்கம், கியூவிலையும் அடுக்கு கூடியது வந்து வர்க்கம், அதாவது வலு கூடிய சுட்டி வந்து கூடியது, கூடிய சுட்டி இருக்கிறத போட்டு விட்டா சரி. இவ்வளவு சிம்பிள் இது, சரியா? எண்களுக்கு பொமசியை காணுங்க. அதுக்கு பிறகு அந்த எழுத்துக்கள்ல வேறுபட்ட எழுத்துக்கள் எழுதுங்க. எழுதிட்டு அதுல சுட்டி எதுக்கு கூட இருக்குதோ அந்த சுட்டியை போடுங்க. அவ்வளவு. இது விளங்கிட்டா? ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. தீர்க்க பியில் 1 சய 3 பியில் 1 சமன் 2. இது ஒரு அட்சரகணித சமன்பாடு. இந்த சமன்பாடு வெளிய சமன்பாடு வரப்போகுது. சரி, இப்ப பீரப்பர் அதை கண்டுபிடிக்கணும். நாங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் பியில் 1 சய 3 பியில் 1 சமன் 2. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இத 3p தான் பொமசி வரப்போகுது. அப்ப இதை 3p மாத்தணும். இத்தனை பெருக்கணும் பிய. ஏன்னா பௌதிகங்கள் சமனா இருந்தா கூட்டலாம் அல்லது கழிக்கலாம். அதை பீரா விளங்கிக் கொள்ளணும் எல்லாரும். சொல்லுங்க, எவ்வளவு வரும்? எத்தனை பெருக்கணும்? 3ஆல. சரியா? ஓகே, இப்ப எவ்வளவு வரப்போகுது? 3p 2க்கும் வந்துடும். மேலுக்கு 3 இருக்குது, ஒரு 3 3, அதுல இருந்து 1 கழிக்க போறோம். அப்ப 3pயில் 2 வரப்போகுது. ஏன்னா ஒரு 3 3, 3ல இருந்து 1 போனால் 2 சமன் 2. சரியா? நான் இதுல எழுதுறேன்னா ஓகே. இங்க 1 பெருக்குவோம். சிம்பிளா எடுத்து வெட்டி போட்டு சுருக்கலாம் பிள்ளைகள். ஓகே, நான் முறையை சொல்லி தரேன். ஓகே, 3 2 6p. இங்க 1 பெருக்கிறோம். 6p சமன் 2. 6p சமன் 2. எனவே p சமன்
அவ்வளவு வரப்போகுது. 6 p சமன் 2 p சமன் 3 சுருக்கி எடுக்கும். அதாவது 6 வரும், சாரி 6 2 வரும், அதை சுருக்கி 3 சொல்லி போடுவோம். இது விளங்குதா? விளங்கிட்டா பிள்ளைகள்? ஓ சார். ஓகே. 6 p சமன் 2 p சமன் 6 2 இறுதி விட எப்பவும் எளிய வடிவில் இருக்கணும். அப்ப 3 இது விளங்கிட்டா? விளங்காட்டி கேளுங்க. அந்த மைக் வந்து கரகரக்குது. முசாப் கொஞ்சம் மேல் பண்ணுங்க. காணிங்க இந்த கேள்வி விளங்கிட்டாப்லே? ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. இறக்குமதி செய்யப்படும் குறித்த பொருள் ஒன்றிற்கு இறக்குமதி செய்யப்படும் குறித்த பொருள் ஒன்றிற்கு 8% தீர்வை செலுத்திய பின் பொருளின் பெறுமதி 5400 ஆகும். தீர்வை செலுத்த முன்னர் பொருளின் பெறுமதி எவ்வளவு சொல்லி கேட்கிறாங்க. தீர்வை செலுத்த முன்னர் பொருளின் பெறுமதி எவ்வளவு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப தீர்வை செலுத்துறதுக்கு பிறகு வந்து 5400. சரி, இப்ப காணிங்க. ஓகே. இப்ப இதுல வந்து எப்பவும் தீர்வை செலுத்த முன்னர் இருக்கிற பெருமானம் வந்து பிள்ளைகள் 100%. தீர்வை செலுத்தினா பிறகு அந்த 100%தோட பிள்ளைகள் 8% அட் ஆகும், சேரும், அதோட சேரும். அப்ப 108% இருக்கும். தீர்வை செலுத்திய பின்னர் அந்த பொருளின் சதவீதம் சார்பாக பார்த்தோம். சரியா? பொருளின் பெறுமதியை சதவீதம் சார்பாக பார்த்தோம் என்றால் ஆரம்பத்துல 100 ரூபாய் இருக்கும் என்று சொன்னால் தீர்வை 8 ரூபாய் செலுத்தணும். அப்ப 108 ரூபாய் என்று சொல்லுமாய் வரும். சரியா? எனவே 100% என்றுதான் நாங்க தீர்வை செலுத்த முன்னர் இருக்கிற பெறுமதி. இப்ப தீர்வை செலுத்தினதுக்கு அப்புறம் இருக்கிற பெறுமதி தான் 5400 ரூபாய். இது உங்களுக்கு தெளிவா விளங்கிட்டா? இந்த விடயம் கிளியரா விளங்கிட்டா? சொல்லுங்க. விளங்கல சொல்லுங்க. கிளியரா விளங்கிட்டா? தீர்வை என்றது வந்து ஒரு பொருளை இறக்குமதி செய்யக்கூடிய சுங்க திணைக்களத்தால அரசாங்கத்துக்கு நாங்க ஒரு வரி கட்டணும். அந்த வரிதான் தீர்வை வரி என்று சொல்ற. அத சுங்க வரி என்று சொல்லுவாங்க, இறக்குமதி தீர்வை சொல்லுவாங்க. அது ஒரு வரி 10ஆம் ஆண்டுல இருக்கிறேன். ஓகே. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். 108% தான் பிள்ளைகள் 5400 ரூபாய். இது சரியா? 108% தான் 5400 ரூபாய். இது விளங்குதா உங்களுக்கு? ஓகே. இப்ப 1% கண்டுபிடிக்கணும் என்றால் என்ன செய்வேன்? 108 மாம்பழம் 5400 ரூபாய். அப்ப ஒரு மாம்பழத்துல விலை கண்டுபிடிக்கணும் என்றா எவ்வளவு? 5400. ஓகே, வெரி குட். 5400 108ஆல பிரிக்கணும். பிரிச்சோம் என்றால் ஒரு மாம்பழத்துல விலை வரும். அந்த மாம்பழம் தான் இது சதவீதம். அப்ப 1% சொல்லி கண்டுபிடிச்சால் நான் கண்டுபிடிக்க வேண்டிய எத்தனை சதவீதம்? எத்தனை மாம்பழம்? 100%. அப்ப தர எத்தனை பெருக்கணும்? 100ஆல பெருக்கணும். கடற்கரை சுருக்கலாம் மட்டும் பாருங்க. 108ஐயும் 540 பெருக்கி விட்டோம், பிரிச்சு விட்டோம் என்றால் 5 முறை வரப்போகுது. 50 வரும் சார். இதுல சைபர் வரப்போகுது. அப்ப 50 அதுல வரப்போகுது, இதுல 100. அப்ப எவ்வளவு விட?
ரூபாய் 5000 ரூபாய் 5000. இது விளங்கிட்டுதா? இறக்குமதி செய்யப்படும் ஒரு குறித்த பொருள் ஒன்று 8%. தீர்வை அறவிடப்படுது. தீர்வை அறவிடப்பட்ட பின்னர் பொருளின் பெறுமதி 5400 ரூபாய். தீர்வை செலுத்த முன்னர் பொருளின் பெறுமதி கேட்கிறாங்க. தீர்வை செலுத்த முன்னர் சொன்னால் 100%. தீர்வை செலுத்தினதுக்கு பிறகு 8% கூட போது. அப்ப அந்த 8%ம் சேர்ந்து 108% மாறும். அந்த 108% தான் 5400 ரூபாய். அப்ப 1% காண்றோம். கண்டுபிடிச்சு சார் 100 108 தர 5400 போட்டாலும் ஆமா ஆமா சரி, எல்லாம் சரிதான். இது தெளிவான விளக்கம். 100 × 108 நீங்க ஃபார்மட் ஞாபகம் வச்சு கொள்றீங்க. 100 × 108 தர 5400. இதுல விளக்கம் என்னன்னு சொன்னால் 108% 5400. அப்ப 100% எவ்வளவு? விளங்கிட்டா? அதே விளக்கம் தான். 5400 108ஆல பிரிவடுது. பிரிவட்டு 100% கண்டுபிடிக்கிறோம். இது விளங்குதா? ஓ சார். ஓகே, 17வது கேள்வியை பாருங்க. ஓவை மையமாக உடைய வட்டத்தின் காட்டப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப எக்ஸை காண்க. இது வட்ட தேற்றங்கள் தொடர்பாக. ஓகே, இதுல பாருங்க, வட்டம் ஒன்றின் வட்டத்துண்டம் ஒன்று மையத்தில் எதிரமைக்கும் கோணம் எஞ்சியுள்ள பரிதியில் எதிரமைக்கும் கோணத்தின் 2 மடங்காக வரப்போகுது. இப்ப நான் காண போறது எக்ஸ். சிம்பிளா செய்வோம். இப்ப இதுல வந்து பிள்ளைகள் இதுதான் வட்டத்துண்டம். இதுல இது ஒரு வட்டத்துண்டம். இஞ்சால ப்ளூவால இருக்கிறது இது ஒரு வட்டத்துண்டம். இது பேரி துண்டம். ப்ளூ கலர் வட்டத்துண்டம் பேரி துண்டம். பிளாக் கலர் வட்டத்துண்டம் சீரி துண்டம். இந்த நீல கலர் வட்டத்துண்டம் மையத்தில் எதிரமைக்கிற கோணம் இந்த இருக்குது. ப்ளூ கலர்ல போட்டுக்கொள்றேன். இப்ப இதை உங்களால கண்டுபிடிக்கலுமா? ஏண்டா இதுல மீதி எஞ்சியுள்ள வட்டத்துண்ட பகுதி எதிரமைக்கிற கோணம் தான் நாங்க கண்டுபிடிக்க போறது. சரியா? இது விளங்குதா? ஓ சார். சரியா? ஓகே, இப்ப ஒரு புள்ளியை சுற்றி உள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை எவ்வளவுன்னு சொல்லுங்க. 360. ஓகே, 360 பாகை. 360ல 70 பாகை கழியுது. அப்ப எங்களுக்கு வரப்போகுது எவ்வளவு? 290 பாகை. அதுதான் இந்த பகுதி. இது விளங்குதா? ஓ சார். 290 பாகை வரப்போகுது. ഇതിന്റെ എഞ്ചിയുള്ള പകുതിയാണ് சொல்லக்குள்ள எஞ்சியுள்ள பகுதி என்பது இந்த இருக்கிறது. திரும்ப ரெட் கலர்ல இருக்கிற பாருங்க, இந்த இருக்கிற பகுதி இதான் எஞ்சியுள்ள பகுதியில் எதிரமைக்கும் கோணத்தின் 2 மடங்கு. அப்ப இந்த கோணம் வந்து 290 பாகைந்த அரைவாசியா இருக்கும். எவ்வளவு வர போதும்? 145 பாகை. 145. எனவே x சமன் 145 பாகை. இது விளங்கிட்டா? ஓம் சார். ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. வரைவு கேள்வி கொண்டது. y சமன் 2 சய 2x. இப்படியான கேள்விகளை கொஞ்சம் கவனமா வாசிக்கணும். சய வருது என்றால் நம்மளுக்கு என்னத்தையும் மறைக்க போது கவனமா இருக்கணும். ஓகே, y சமன் சய 2x சக 5 எனும் நேர்கோட்டுக்கு சமாந்தரமாகவும். முதலாவது பாயிண்ட், சமாந்தரமாகவும். அப்ப சமாந்தரமாக சொன்ன பிள்ளைகள்
நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட், படித்திறன் மாறாது. மாறாது அதாவது படித்திறன் மாறாது வெட்டுத்துண்டு எக்ஸின் குணகம்தான். சரியா? எக்ஸின் குணகம்தான் பிள்ளைகள் படித்திறன். இந்த எக்ஸின் குணகம் எவ்வளவு பிள்ளைகள்? இந்த எக்ஸின் குணகம் எவ்வளவு? சயரண்டு. அப்ப y சமன் சயரண்டு எக்ஸ் தான் வரப்போகுது. இது கிளியரா? படித்திறன் மாறாது. சமாந்தரம் சொன்னால் படித்திறன் மாறாது. அடுத்த சொல்றாங்க 0, மறைமூன்று என்னும் புள்ளிக்கூடாக செல்கின்ற நேர்கோட்டின் சமன்பாடு எழுதிருக்காங்க. இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்குது பாருங்க. 0, மறை 3. 0, மறை 3. இப்ப இந்த 0 பிள்ளைகள் எக்ஸ் அச்ச குறிக்கும், மறை 3 என்றது வைர பெருமானத்தை குறிக்க போகுது. அப்ப இந்த புள்ளி எங்க வரும் என்று சொன்னால், ஒரு வரைவுல இது y, இது x, இது 0. அப்ப இந்த இடத்துல வரப்போகுது, மறை 3 இடத்துல வரப்போகுது. இதுல ஆள்குறு எப்படி வரப்போகுது? இந்த இருக்கிற புள்ளி தான் இது, இந்த இருக்கிற புள்ளி. அப்ப கிராஃப் இடத்துல வெட்ட போகுது. சரியா? இந்த கிராஃப் இந்த இடத்தால வெட்ட போகுது. 2 கோடு போட்டிருக்கிறேன் நான். ஒன்று பிளாக், அடுத்தது ரெட் கலர். இதுல எப்படி வரும் கிராஃப்? குயிக் சொல்லுங்க பாப்போம். எப்படி வரும் கிராஃப்? பிளாக் கிராஃப் மாதிரி வருமா அல்லது ரெட் கலர் கிராஃப் மாதிரி வருமா? சொல்லுங்க. பிளாக் மாதிரி வரும். பிளாக் மாதிரி வரும். என்ன கலர்ல வரும்? அதாவது எந்த அமைப்பு? சொல்லுங்க 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 இதை சொல்லுங்க. குயிக்க சொல்லுங்களேன். விரைவை சொல்லுங்க. சொல்லுங்க குயிக்கா. என்ன சரி வருமா? விளங்கல. என்ன கலர்ல வரும்? கருப்பு கலர்ல வரும். ஓகே, இதுக்கு சமன்பாட்டுக்கு எப்படியே எழுதுவோம் நம்ம. வெட்டு துண்டன்றது வையச்சை வெட்டும் புள்ளி. வையச்சை வெட்டும் புள்ளி. வையச்சை வெற்ற இடம் மறை 3. எனவே y சமன் sin x sin 3 வர போகுது. இதான் இதுடைய விட. சரி, இப்ப x இந்த குணகம் நேரா பிள்ளைகள் மறையா? x இந்த குணகம் என்ன? மறை. ஓகே, மறை என்று சொன்னால் படித்திறன் எக்ஸுடன் ஆக்கும் கோணம் விரிகோணம். சார்பு எக்ஸுடன் ஆக்கும் கோணம் விரிகோணம். விரிகோணம் வந்தால் படித்திறன் மறை. ஞாபகம் இருக்கா? இப்படி வரக்குள்ள இது எக்ஸுடன் ஆக்குற கோணம் கூர்ங்கோணம். இப்படி வரக்குள்ள எக்ஸுடன் ஆக்குற கோணம் இது விரிகோணம், இது கூர்ங்கோணம். இந்த கிராஃப் படித்திறன் பிளஸ்ல இருக்கும், இந்த கிராஃப்ட படித்திறன் மைனஸ்ல இருக்கும். ஏன்னா எக்ஸ் ஆக்குற கோணம் விரிகோணம். இது கிளியரா விளங்கிட்டா? சார்பு எக்ஸுடன் ஆக்கும் கோணம் கூர்ங்கோணம் என்றால் படித்திறன் பிளஸ். தேவையானாக்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. விரிகோணம் என்று சொன்னால் மைனஸ். இது விளங்குதா?
இது விளங்கிட்ட பிள்ளைகள்? ஓம் சார். சரி எடுத்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. பிளஸ் என்னன்னு சார் வரும்? இப்படி நோட் பண்ணிக்கொள்ளுங்களேன். எக்ஸ் அச்சோட ஆக்குற கோணம் கூர்ங்கோணமாக இருந்தால் இது கூர்ங்கோணமாக இருந்தால் படித்திறன் நேராக வரும். பிளஸ் இதே போல மாறி படத்துக்கு இருங்க, அல்லது வேற கலர்ல இருக்கலாம். எக்ஸ் அச்சோட ஆக்குற கோணம் விதிகோணமா இருந்தால் படித்திறன் மறையில வரும். விதிகோணமா இருந்தால் படித்திறன் மறையில வரும் என்ற விஷயத்தை நோட் பண்ணி சொல்லுவோம். இது விளங்கிட்டா? சரி, அடுத்த கேள்வி பாருங்க. விளங்கிட்டா பிள்ளைகள்? அப்ப ரெண்டு விஷயம் நீங்க புரிஞ்சு கொள்ளணும். சமாந்தரம் என்றால் படித்திறன் மாறாது. பிள்ளைகள் எக்ஸிரபுரமான பூஜ்ஜியம் இருந்தா கண்ணை முடித்து போடுங்க, அதான் விட்டு. ஏண்டா எக்ஸிரபுரமான பூஜ்ஜியம் வரும் என்றால் அது வையச்சில் இருக்கிற புள்ளி. வையச்சில தான் எக்ஸிரபுரமான பூஜ்ஜியம் வருமே தவிர வேறு இடங்கள்ல எக்ஸிரபுரமான பூஜ்ஜியமா வராது. இது கிளியரா விளங்கிட்டா? வெற்ற இடம் அதுதான். ஓகே, 19வது கேள்வி பாருங்க பிள்ளைகள். A, B என்பன இரு சாரா நிகழ்ச்சிகளாகும். P of A 5 1 P of B 3 2 ஆகும். எனின் பின்வருவனவற்றை காண்க. சாரா, சரியா? சாரா நிகழ்ச்சி என்று சொன்னால் அதுக்கு சமன்பாடு P of A, சொல்லுங்க. P of A, P of B. P of B, A of B சாரா, சரியா? சாரா நிகழ்ச்சி என்று சொன்னால் P of A இடைவெட்டு B, சரியா? சாரா சாரான்னு ஒரு பாட்டு இருக்கலாம். அப்ப பெண் என்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இடையன்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, A இடைவெட்டு B. சும்மா ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்காக சொல்றேன். P சமன் P of A இடைவெட்டு B வரும். P of சாரா நிகழ்ச்சிக்கு P of A into B. சரி, கவனித்துக் கொள்ளுங்க. P of A தந்திருக்கிறாங்க பிள்ளைகள் 5 1. அடுத்தது 3 2. டொட் வச்ச அர்த்தம் பெருக்கல் என்ற அர்த்தம். எனவே இப்ப இதுக்கு விட வரப்போது எவ்வளவு? 15 2. இது விளங்கிட்டா? அப்ப இந்த சமன்பாடு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சாரா நிகழ்ச்சியுடைய சமன்பாடு P சமன் A of A இடைவெட்டு B சமன் P of A இடைவெட்டு B சமன் P of A into P of B. சரியா? சாரா நிகழ்ச்சி இது விளங்கிட்டா பிள்ளைகள்? பாடம் தான் பண்ணும், வேற வழி இல்ல. சரியா? பாடம் வச்சிருந்தா தான் இந்த கேள்வி செய்யலாம். ஓகே, அடுத்து செகண்ட் பார்ட் பாருங்க. இது தமிழ் புற நீக்காத நிகழ்ச்சிக்குரிய சமன்பாடை பயன்படுத்தி செய்யணும். P of A இதுவும் சமன்பாடு ஞாபகம் வச்சுக் கொள்ளணும் பிள்ளைகள். P of A ஒன்று B சமன் P of A சக P of B சக P of A இடைவெட்டு B. சரி, P of A ஒன்று B தான் கண்டுபிடிக்கணும். P of A தந்திருக்கிறாங்க 5 1 சக P of B 3 2 சய இடைவெட்டு கண்டு நாங்கள் 15 2. இப்ப எல்லாத்தையும் பொமசியை சமப்படுத்துவோம். இதுல 3 பெருக்கோணம், அப்ப மேலுக்கு 3 பெருக்கோணம் 15 பொமசி. அப்ப இது 5 பெருக்கோணம் 15 வரும். இதுவும் 5 இருக்கும். அப்ப 1 3 3 I2 10
13 கூட்டப்படுது. அதுல இருந்து 2 கழிவிட போகுது. 13ல இருந்து 2 போனால் 12, பொமசி அப்படி 15 வர போகுது. இப்ப இது விட இல்ல. இது என்ன செய்யணும் நீங்க? சொல்லுங்க. 13 இருந்து 2 கழிஞ்சா 11 சார். 11 ஓகே, நன்றி, வணக்கம். சரி, 13ல இருந்து 2 போனால் 10 13 13ல இருந்து 2 போனால் 11. ஓகே, 11. இப்ப இதை நாங்க அப்ப இதான் கடைசி விட எளிய வடிவில மாத்தில. சரி, எளிய வடிவில வரும்னு சொன்னால் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கொடுக்கணுமா? சரியா? இது விளங்கிட்டா? சொல்லுங்க. பாருங்க, இப்படித்தான் பிள்ளைகள் வரும். பிள்ளை சில நேரம் சொல்லி விட்டுருணுமா? சில நேரம் பிள்ளை வரும். சரி, நன்றி. ஓகே, அடுத்த பாருங்க. 20வது கல்வி பிள்ளைகள் LGA. LGA என்று சொன்னால் அடி 10 கொண்ட LG என்றால் அடி 10 கொண்ட மடக்கை. 10 கொண்ட log அடி 10 என்று கிளியரா விளங்கிக் கொள்ளுங்க. அது சும்மா இருக்கட்டும். LGA சமன் x எனின் LG 10A இன் பெருமானத்தை x இன் சார்பில் காண்க. சரி, இப்ப பாருங்க, LG 10A இத பெருமானம் தான் கண்டுபிடிக்க போறோம். இப்ப மடக்கைகள் பெருக்கப்படும் போது என்னப்படும்? கூட்டப்படும். சரியா? மடக்கைகள் பெருக்கப்படும் போது கூட்டப்படும். அப்ப LG 10 சக LGA. இப்ப பாருங்க பிள்ளைகள், மேல எழுதுறேன். LG என்றது பிள்ளைகள், LG என்ற அடி 10 கொண்ட மடக்கை. அப்ப LG 10 அடி 10 கொண்ட மடக்கையின் 10. சரியா? சக LGA பெருமானம் தந்திருக்கிறாங்க. அதை போடுங்க நம்ம கடைசியில. இதுல அடியும் இந்த பெருமானம் சமனா இருந்தால் விட 1 தெரியுமா எல்லாருக்கும்? சக LGA இந்த பெருமானம் ஏற்கனவே தந்திருக்கிறாங்க x என்று சொல்லி. எனவே விட 1 சக x அல்லது x சக 1 எப்படியும் விட கொடுக்கலாமா? எப்பவும் விட கொடுக்கக்குள்ள முன்னுக்கு எழுத்து போட்டு கொடுக்கணும். அதால விட x சக 1. இது விளங்கிட்டா? எண்ண போட்டு கொடுக்கறது இல்ல. சரி, இன்னொரு முறை விளங்கப்படுத்துங்க. இன்னொரு முறை விளங்கப்படுத்தணும். ஓகே, கவனிங்க. குட். இப்படி விளங்காட்டி கேளுங்க. சரி, கவனிங்க. இப்ப இதுல இப்ப ஓகே, சரி, log LG 10A என்ற பிள்ளைகள் ஒரே பெருக்கப்படும் மடக்கைகள் பெருக்கப்படும் போது கூட்டப்படும். LG 10 சக LGA. LG என்றது அடி 10 கொண்ட மடக்கை. 10 LGA என்றது ஏற்கனவே விட தந்திருக்கிறாங்க. இந்த பெருமானம் சமன் என்று சொன்னால் விட 1. இங்க LGA என்றது x தந்திருக்கிறாங்க. அப்ப x கடத்தி விட உங்களுக்கு வர போகுது. இது ரெண்டையும் கூட்டி x சக 1 என்று சொல்லி விட கொடுப்போம். இது விளங்கிட்டா? கேட்டாலுங்க. ஓகே, அடுத்த பாருங்க. 21 21வது கடி பாருங்க. மூலைவிட்டங்கள் ஒன்றையொன்று செங்கோணத்தில் இடைவெட்டும் இரு நாற்பக்களை குறிப்பிடுக. மூலைவிட்டங்கள் செங்குத்தாக இடைவெட்ட நாற்பக்கள் 2 இருக்கு பிள்ளைகள். ஒன்று சதுரம், அதை நோட் பண்ணீங்களா? அதுல ஒன்றும் இல்ல. சதுரம், அடுத்தது சாய் சதுரம். மூலைவிட்டங்கள் ஒன்றையொன்று செங்கோணத்தில் இடைவெற்றது சதுரமும் சாய் சதுரமும். அடுத்த கழியை பாருங்க. உருவில் காட்டப்பட்டுள்ள அரியத்தின் செவ்வகங்களில்
எவையேனும் இரண்டினை பெரும்படி படத்தில் வரைந்து காட்டுக. எல்லாம் சின்ன பிள்ளைகளி. அப்ப இந்த முக்கோணம் 2 இது வரப்போகுது. சாய் சதுரமும் சதுரம். அதுக்கு இதுல வந்து பாருங்க எல்லாத்துக்கும் நீளம் 20 தான் வரும். விளங்கலுமா? இணைகரம் வராது. மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமகூரிடம். செங்கோணத்தில் இரு சமகூடாது. செங்கோணத்தில் இரு சமகூடுறது வந்து சதுரமும் சாய் சதுரம் தான். சரியா? சரி சார். ஓகே. இப்ப இதுல வந்து நீளம் மாறாது. அப்ப 20 தான் வரப்போகுது எல்லாத்துக்கும். இதுல பக்கத்துல ஏதாவது ஒன்று போட்டா சரி. இதுல முக்கோணில இருக்குல்ல பக்கம், இந்த முக்கோணி பக்கங்கள்ல ஏதாவது ஒன்று போட்டா சரி. சரியா? அப்ப 2 தான் கேட்டுக்கிறாங்க. 1க்கு 5 போடுவோம். அடுத்த இன்னொன்று கீரக்குள்ள இதுல 20, அடுத்து 12 போடலாம். அடுத்த இல்ல இன்னொன்று 13 போடலாம். சரியா? சம்பவம் படியா கீறணும். சரி காட்டி செய்தீங்கன்னா சரி. சரியா? அடுத்து இன்னொரு சம்பவம் கீறலாம். 20ம் 13. இது விளங்கிட்டா? அடுத்த 23வது பாருங்க. ஒரு குழாயின் ஊடாக 6 நிமிடத்தில் 720 லிட்டர் நீர் வெளியேறுகின்றது. நீர் பாயும் வீதத்தை செகண்டுக்கு எத்தனை லிட்டர் என்று சொல்லி காணட்டாம். 6 நிமிடம் என்றால் 6 பெற 60. ஏன்னா செகண்ட் கேட்டிருக்காங்க. இவ்வளவு நேரத்துக்கு 720 லிட்டர் போகுதோ. அப்ப 6 36, 720 36 பிரிச்சால் எவ்வளவு? 720 36 பிரிச்சா எவ்வளவு? 2 லிட்டர் per செகண்ட் அல்லது 2 லிட்டர் செகண்ட் -1. சரியா? இவ்வளவு அதுல செகண்ட் கேட்டிருக்காங்க. சரியா? செகண்டுக்கு எத்தனை லிட்டர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விளங்கிட்டா?